ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார். நான் உங்க RJ சில்லு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல புதுசா எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ. சோ எந்த மொபைலை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாம்சங் உடைய A31 மாடல் தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். சோ இந்த வீடியோ முழுக்க இந்த மொபைல் ஒர்த்தா, இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்தா, அண்ட் இதோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் அண்ட் இதுல இருக்க ப்ராசஸர் அண்ட் கேமரா அண்ட் பேட்டரி, இது எல்லாத்தையும் பத்தியும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சோ வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இதுதான் மக்களே நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற சாம்சங் A31. ஸோ இது என்ன கலர் என்ன மாடல் அப்படின்னு வீடியோவில் முழுக்க பார்க்கலாம். ஸோ பாக்ஸோட ஓவரால் லுக்கை ஃபர்ஸ்ட் கொடுப்போம். ஸோ பாக்ஸில் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆஃப் மொபைல் அண்ட் A31 அப்படின்ற ஒரு மாடல் நம்பர் ப்ளஸ் பிராண்டோட நேம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A31 அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மாடல் பிராண்டோட நேம். அண்ட் பேக் சைடில் பெருசாக ஒன்றும் கொடுக்க கிடையாது. அண்ட் அதுக்கடுத்து இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, எம்டியாக தான் இருக்குது. அண்ட் பாக்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேனுஃபேக்சர் டேட், ப்ரைஸ் இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாக்ஸுடைய டீட்டெயில்ஸ், அதாவது உள்ளே என்ன இருக்குது அண்ட் IMEI நம்பர் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே நம்ம உள்ளே போய் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். அதாவது பாக்ஸில் இருக்க ரேப்பை ரிமூவ் பண்ணலாம். ஸோ இங்கே தான் அந்த ரேப் இருக்குது. ஓகே, ரேப்பை ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் நம்ம கையில் இருக்க A31 சாம்சங்கை இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். எடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்குது. ஸோ மொபைலை வெளியே எடுப்போம். அண்ட் அதுக்கடுத்து மொபைலை கொஞ்ச நேரத்துக்கு சைடில் வைப்போம். ஸோ அதுக்கடுத்து பாக்ஸ்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு Type-C கேபிள் இருக்குது. ஸோ அந்த கேபிளை ரிமூவ் பண்ணி பார்ப்போம். கவர்க்குள்ளேருந்து அன்ராப் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு ஒயிட் அசன்ட் கொண்ட நார்மலான Type-C கேபிள் தான். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளே வேறு என்ன இருக்குது, ஒரு சார்ஜர் அடாப்டர் இருக்குது. சாம்சங் உடைய ரெகுலரான மாடலில் வரக்கூடிய ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு அடாப்டர். அண்ட் இங்கே சாம்சங் உடைய லோகோ இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் ஆகலாம். பாக்ஸ்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அன்பாக்சிங்கில் ஒரு ஹெட்செட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சாம்சங் இன்னமும் அவங்க பிராண்டோடைய ஹெட்செட்டை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றது இதில் நமக்கு தெரிய வருது. அண்ட் இதை கொஞ்சம் சைடில் வச்சுருவோம். முக்கியமான விஷயங்களை விட்டுட்டோமே. ஓகே, ஒரு வேலை இதுக்குள்ளே இருக்கோ, ஓகே இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ணுற டைமுக்கு பாக்ஸோடு சேர்ந்து வந்துடுச்சு. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிம் எஜெக்டர் பின் இருக்குது. ஓப்பன் பண்ணி உள்ளே வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வண்டர்ஃபுல். ஸோ உள்ள ஒரு சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா திக்காகவே இருக்குது. நான் இது வரைக்கும் அன்பாக்ஸ் பண்ணதுலேயே இது நல்ல திக்கான ஒரு சாஃப்ட் கேஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ சாம்சங்கில் வந்து இதோட நல்லா கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் உடைய ஒரு குயிக் ஸ்டார்ட் அப் கைடு அண்ட் ஒரு வாரண்டி கார்டு அண்ட் ரீஜனல் லுக் கைடு அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு எப்படியும் யூஸ் ஆக போகிறதில்ல, அதனால் திருப்பி பாக்ஸ்குள்ளேயே போட்டுடுவோம். ஸோ வாங்க மக்களே, மொபைலை கையில் எடுத்து மொபைல் எப்படி இருக்குது ஹேண்ட்ஸ் ஆனில் அப்படின்றத சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து கவரை அன்ராப் பண்ணுவோம். அன்ராப் பண்ணிட்டே மொபைல் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் செம்மையாக இருக்குது. ஸோ என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து PRISM CRUSH BLUE அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங் உடைய தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளூ கலர் தான். அண்ட் அதுலேயே ஒரு PRISM CRUSH BLUE அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கலர் செம்மையாக நமக்கு வந்து எடுத்து கொடுக்குது. அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 48 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஃபுல் ரிவ்யூவில் அப்படியே பார்ப்போம். ஸோ மொபைலோட ஓவரால் லுக் இது தான். அண்ட் ஸோ அந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா டாட் நாட்ச் டிஸ்பிளே கொண்டது. ஸோ டாட் நாட்ச் டிஸ்பிளே கேமரா வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா 20 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா அண்ட் ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஃப்ரண்ட் கேமரா அண்ட் ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் இதோட டிஸ்பிளே சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச் டிஸ்பிளே. அண்ட் அதுக்கடுத்து ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் அண்ட் இங்கே ஒரு பவர் பட்டன் அண்ட் லாக் பட்டன் இருக்குது. அண்ட் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 48 மெகா பிக்சல் கேமரா. ஸோ 48 மெகா பிக்சல் கேமரா என்ன காம்போவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
5 மெகாபிக்சல் டெப்த் கேமரா, 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா, 5 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா. இது மட்டும் இல்லாமல் பின்னாடி ஒரு ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளாஷ் லைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ஷாகவும் இல்லை. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்ன இருக்குன்னா, கீழே வந்து சாம்சங்கோட பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட் அண்ட் ஒரு ஸ்பீக்கர், அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3.5mm ஜாக் இன்சர்ட் பண்ணுறதுக்காகவும் கொடுத்துருக்காங்க ஹெட்செட்காக. அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்மளுடைய சிம் எஜெக்ஷன் வந்து இருக்குது. ஸோ சிம் இங்கே தான் எஜெக்ட் பண்ணி நம்ம வந்து போட போகிறோம். ஸோ வாங்க இந்த ட்ரே நானோ வித் ஹைப்ரிடா இல்லை டெடிகேட்டடா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து ஒரு டெடிகேட்டட் ஸ்லாட் கொண்ட ஒரு மொபைல்னே நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா 2 நானோ சிம் ப்ளஸ் ஒரு SD கார்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு செட்டப்பும் சாம்சங் தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே எக்ஸ்ட்ரா டேட்டா ஸ்டோரேஜ் யூஸ் ஆகும். என்னதான் இந்த மொபைல் 6GB 128GB வேரியண்ட்டில் இருந்தாலுமே ஸ்பெஷலாக டெடிகேட்டட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது வந்து ஒரு பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம் தான். பல மொபைலில் வந்து அது கிடைக்காது. அண்ட் அதுக்கடுத்து ஸோ மொபைலில் ஒரு ஓவரால் லுக்கை நம்ம பார்த்தாச்சு. ஸோ மேலே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்டரி மைக்கும் இருக்குது. ஸோ இதுதான் இந்த மொபைல் சாம்சங் A31 ஓவரால் வியூ. ஸோ ஓவரால் வியூவை பார்த்தாச்சு. அடுத்ததான் இந்த மொபைலை ஃபர்ஸ்ட் டைம் சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சுவிட்ச் ஆன் ஆகிற கேப்பில் இந்த மொபைலில் இருக்க ப்ராசஸரை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா MediaTek MT6768 Helio P65 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விரிவாக சொல்லணும்னா இது ஒரு MediaTek ப்ராசஸர் தான். இந்த MediaTek ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மல்டி டாஸ்கிங்க்கு சூட்டபிளானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் அக்டோகோர் CPU கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மொபைல் எந்த OSல ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Android 10க்கு மேலே One UI 2.0 அப்படின்ற OSல ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் சாம்சங் A31 ப்ராசஸர் பற்றின இன்ஃபர்மேஷன். அண்ட் அடுத்ததாக ஒரு ரெண்டரிங் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக இந்த மொபைலில் கொடுத்துருக்க டிஃபால்ட் ஆப்ஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மீன்வைல் கேப்பில் இந்த மொபைல் வந்து என்ன வேரியன்ட்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 4GB 64GB RAM அண்ட் 4GB 128GB RAM அண்ட் 128GB 6GB RAM அப்படின்றதுல ஸ்பெக்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்திருக்க கலர்ஸ் வந்து PRISM CRUSH BLUE, அது நம்ம கையில் இருக்கிறது, PRISM CRUSH BLACK, PRISM CRUSH WHITE அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியன்ட்ஸில் விட்டுருக்காங்க. ஸோ மீன்வைல் நான் எல்லா ஆப்பையுமே ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிட்டேன். ரீசன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப் இருக்குது. ஸோ இந்த ரீசெண்ட் ஆப்ஸ்க்குள்ளே ஒன்று மாற்றி ஒன்று ஸ்விட்ச் பண்ணதில் நம்ம ரெண்டரிங் டெஸ்ட் இதோட முடிவடையுது. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட டிஸ்பிளே. ஸோ இந்த மொபைலில் என்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மில்லியன் கலர்ஸ் கொண்ட 6.4 inch சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொண்டது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. நான் அதில் செட் பண்ணல, பட் இருந்தாலும் நார்மல் அன்லாக்கிங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஸோ இதுதான் சாம்சங் A31 டிஸ்பிளே பற்றின இன்ஃபர்மேஷன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கிளாஸால் மேட் ஆனது. ஸோ இது பேக் சைடு வந்து கிளாஸ் அப்படின்றனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து இங்கே ஸ்டிக்கி ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப அனாயிங்காக இருந்தது யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருந்தது. அண்ட் அடுத்ததான் இந்த மொபைலுடைய சாஃப்ட் கேஸை பற்றி பார்க்கலாம். இந்த சாஃப்ட் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கிரிப் இருந்தது. அண்ட் நான் இது வரைக்கும் அன்பாக்ஸ் பண்ணதில் இது கொஞ்சம் ஸ்டிஃபாகவே இருந்தது, கொஞ்சம் ஹார்டாகவும் இருந்தது. ஸோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் ஃபிட்டாக அதில் உட்காந்துருச்சு. ஸோ இதில் மொபைல் வச்சு யூஸ் பண்ணவும் நல்லா ஹேண்டியாக இருந்தது. அண்ட் அடுத்ததாக நம்ம மொபைலுடைய கேமராவை பற்றி பார்க்கலாம். ஸோ இது பேக் சைடு வந்து 48 மெகாபிக்சல் கேமரா. அண்ட் இதில் இருக்க மோட்ஸ் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மேக்ரோ மோட், பேனரோமா மோட், ப்ரோ மோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 16 மெகாபிக்சல் கேமரா. ஸோ இதோட இமேஜஸ் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி லாஸ்ட்டில் பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வீடியோவில் இன்னொரு புதுமையான விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அவுட்டோர் ஷூட் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஷூட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் நான் அடுத்தடுத்து வர கேஜெட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த ட்ரை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒரு சஜஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த மொபைலுடைய கிளாஸி ஃபினிஷ் இதில் ரொம்ப அழகாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் கொடுத்துருக்க டிஸ்பிளே வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே. ஸோ அதோட பிரைட்னஸை வந்து நம்ம பார்க்கலாம் அவுட்டோரில் எப்படி இருக்குன்றது சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே அடாப்டிவாக இருக்குது, அவுட்டோர் யூசேஜும் நல்லா இருக்குன்றது நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்ததாக இந்த மொபைல் எடுத்த இமேஜஸ் வந்துருக்கு. ஸோ இதுதான் இந்த 48 மெகாபிக்சல் கேமராவில் எடுத்த இமேஜஸ். இது ஒரு வைட் ஆங்கிள் கேமராவுடைய இமேஜ். அண்ட் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் ரொம்பவே பஞ்சியாக இருக்குது. எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. ஸோ தேவையான அளவுக்கு கரெக்டாக செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இது 20 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ். ஸோ இதுவுமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஃபேஸோட பிளமிஷஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமும் பண்ணாமல் கம்மியும் பண்ணாமல் கரெக்டாக காமிச்சிருக்கு. அண்ட் அடுத்ததாக ஒரு வீடியோ பேக் கேமராவில் எடுத்தது தான். ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்த வீடியோவும் அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்டெபிலைசேஷன் கூட ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ ஒரு vlogger-க்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும் அப்படின்றத நான் நினைக்கிறேன்.
அண்ட் இதுதான் இந்த மொபைலில் எடுத்த எல்லா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற மக்களே. ஸோ இந்த மொபைல் சாம்சங் உடைய A31 மாடலுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20,999, அதாவது 21,000 ரூபாய்க்கு ₹1 கம்மி அப்படின்றத நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இந்த பிரைஸுக்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, என்னுடைய கருத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 6GB 128GB ஸ்பெசிஃபிகேஷன் கொண்ட ஒரு மொபைல். ஸோ கம்பேர் பண்ணும்போது இந்த பிரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான நிறைய மொபைல்ஸ் இருக்கு. ஸோ பேட்டரின்னு கம்பேர் பண்ணையில இதோட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்ற பட்சத்துக்கு ஓகேவா இருக்கு. அண்ட் சாம்சங் உடைய டிஸ்பிளே குவாலிட்டி எப்பயுமே ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நீங்க முக்கியமா பாக்குறவரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த மொபைலுக்கு போகலாம். இல்ல எனக்கு கேமிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னா கேமிங் ப்ராசஸர், அதாவது ஸ்பெஷலா ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் வச்ச பல மொபைல்ஸும் இருக்கு. ஸோ இந்த மொபைலையும் கேமிங் வந்து ரொம்ப நல்லா தான் விளையாடலாம். பட் கம்பேர் பண்றையில கொஞ்சம் டிஃபெக்ட் இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய சஜஷனா இருக்கு. ஸோ இதுக்கு மேல உங்க கையில நான் விடுறேன், எந்த மொபைல நீங்க சூஸ் பண்ணும் அப்படின்றது. ஒருவேளை நீங்க இந்த மொபைல வாங்க போறீங்க அப்படின்னா கீழே ஒரு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோல புதுசா எதையாச்சும் கொண்டு வந்து நான் உங்களிடம் சேர்க்கிறேன். ஸோ until then டாடா பை ஃப்ரம் நான் உங்கள் RJ சிலு சைனிங் ஆஃப். டேக் கேர். கொரோனா கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ மறக்காம சேஃபா இருக்க ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.